ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பழம் பார்த்திங்கன்னா நேற்று நம்ம அமாவாசை கோயிலுக்கு போயிட்டு வர்றப்போ வாங்கிட்டு வந்தோம். இது பார்த்திங்கன்னா மலை சதுரகிரி மலை மேலேருந்து பழுக்கிற பழம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இங்கிட்டு எங்கள் ஊர் சைடும் கிடைக்கும். இதெல்லாம் வந்து அவ்வளோ டேஸ்ட் இருக்காது, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் 300 ரூபா சொன்னாங்க. அவங்க அப்பயே பறித்து நாங்கள் போகிறப்பலாம் அப்போ தான் பறித்து கொண்டு வந்து இதில் வச்சு வைத்துட்டு இருந்தாங்க. ஃப்ரெஷ்ஷான பழம் 300 ரூபா சொன்னாங்க. 250 ரூபா கேட்டோன்னே அந்த அண்ணா கொடுத்துட்டாங்க. முதல்ல அந்த அக்கா கொடுக்க மாட்டேனாங்க. அப்புறம் அந்த அண்ணா வந்து எடுத்துக்கோங்க, 250 ரூபாய்க்கு எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. கேட்ட விலைக்கே கொடுத்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் என்னென்னா காயாக இருக்குது, இது பழுக்கிறதுக்கு ஒரு 2 டேஸ் ஆகும், 2 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் சரி ஓகேன்னு சொல்லி வச்சுருக்குறோம். பாருங்கள் எவ்வளோ பெரிய பழம் பாருங்கள். இந்த பழம் 250 ரூபானா பரவாயில்ல, ஒருத்தன் தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஊர் சைடு இப்போ பலாப்பழ சீசன்லாம் வர ஆரம்பிச்சிச்சுங்க. கட்டாயம் எல்லோரும் பலாப்பழம் வாங்கி சாப்பிடுங்க. முக்கணியில் ஒரு பழம் தான் பலாப்பழம். இதில் இந்த சீசன் சமயத்தில் நம்ம சாப்பிட்டா தான், இந்த சீசன் சமயத்தில் தான் நம்ம சாப்பிட முடியும், அப்புறம் கிடைக்காது. அப்படி கிடைச்சாலும் அந்த பழம் டேஸ்ட் இருக்காது. பலாப்பழத்தில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது. கட்டாயம் கிடைச்சா விட்டுறாதீங்க, வாங்கி சாப்பிடுங்க. அப்படி தான் நாங்களும் வாங்கியிருக்கிறோம். பழத்தோட நாங்களும் அதை அறுக்கிற வீடியோ எல்லாமே நம்ம போடுவோம். பார்த்திங்கன்னா பொதுவாக பலாப்பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம சமையலாகவும் யூஸ் பண்ணலாம், பாயாசம் பண்ணலாம், உப்புமா பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய வெரைட்டியாகவும் பண்ணலாம். அதனால் எத்தனை பேருக்கெல்லாம் பலாப்பழம் பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறதே கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சதுரகிரி மலைக்கு கோயிலுக்கு போனோம் இல்லையா, அமாவாசை, அங்கேருந்து நாங்கள் பறிச்சுட்டு வந்தோன்னு சொன்னோம் பார்த்திங்களா. பொதுவாக வந்து அந்த மலையில் இருக்கிற பழங்கள், அங்கே இருக்குது, மாம்பழம், இந்த மாதிரி பலாப்பழம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் வந்து இன்னும் அவ்வளோ சீசன் வரல இல்லையா, கொஞ்சம் ஒரு அரைப்பழம் முக்காப்பழம் அப்படி வச்சுருந்தாங்க. சரி ஓகே, இன்னும் கொஞ்சம் நாள் சீசன் நல்ல பழமானதுக்கப்புறம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் இதை மட்டும் வாங்கிட்டு வந்தோம். எங்கள் ஊர் சைடு பார்த்திங்கன்னா அந்த மலையில் விளையக்கூடிய எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் பெரும்பாலும் இந்த ஊரில் வந்து விற்க வரவங்கள்ட்ட வாங்க மாட்டோம். கொஞ்சம் தூரம் போய் மலையிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து, மலையிலேருந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து வச்சு அப்பைக்கப்போ அன்னன்னைக்கு பறித்து அன்னன்னைக்கு விற்பாங்க. அதனால் அங்கே தான் போய் வாங்குவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பை.